உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் மாணவர்கள் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு சின்மயா நகரில் உள்ள இந்த பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பட்டினி போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் 6ஆம் நாள் போராட்டத்தின் போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பட்டினி போராட்டத்தில் இருந்து விலகினார். தற்போது 3 பேர் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை அனிதாவின் சகோதரர் மணிவண்ணன் நேரில் சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இப்போ இவங்க நாங்கள் நீட்டுக்கு எதிராக நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் போராடுற மாணவர்களை அடிக்கிறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு பண்ணால் மட்டும் அதை பாசிசம் அப்படின்றாங்க. இவங்களும் அதே சொல்கிறது. அதுவும் நீட்டு விவகாரத்தில் பண்ணுறதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அரசோட நிலைப்பாடு தான். அப்படிங்கும்போது நீங்கள் உரிமை அவங்களுக்கு அவங்க அனுமதி கேட்டாங்கன்னா உரிய அனுமதி கொடுங்க. எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசு நம்ம அவங்கள எதுக்கு சொல்லலை. இது மாணவர்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தங்கை அனிதாவில் தொடங்கி 40க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்களை நம்ம இழந்திருக்கோம். 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை நம்ம இழந்திருக்கோம். இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்வி உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வெறும் கல்வி உரிமை மட்டும் கிடையாது, இங்கிருந்து பொது சுகாதாரத்தை சீர்குலைக்கிற விஷயம் தான் நீட்டு. அதுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஸோ இந்த போராட்டத்துக்காகவே நீங்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து போராட மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுறவங்கள போராட விட மாட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதுவும் திராவிட கழகம்லாம் பார்த்தீங்கன்னா பரப்புரை பயணம் போனாங்க. அதுக்கே நீங்கள் அனுமதிப்படுத்திருக்கீங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் திடலே பார்த்தீங்கன்னா காவல்துறையை கொண்டு போய் குவிக்கிறீங்க நீட்டுக்கு எதிராக போராடுறவங்களை. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் மாணவர்கள் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு சின்மயா நகரில் உள்ள இந்த பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பட்டினி போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் 6ஆம் நாள் போராட்டத்தின் போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பட்டினி போராட்டத்தில் இருந்து விலகினார். தற்போது 3 பேர் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை அனிதாவின் சகோதரர் மணிவண்ணன் நேரில் சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இப்போ இவங்க நாங்கள் நீட்டுக்கு எதிராக நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் போராடுற மாணவர்களை அடிக்கிறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு பண்ணால் மட்டும் அதை பாசிசம் அப்படின்றாங்க. இவங்களும் அதே சொல்கிறது. அதுவும் நீட்டு விவகாரத்தில் பண்ணுறதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அரசோட நிலைப்பாடு தான். அப்படிங்கும்போது நீங்கள் உரிமை அவங்களுக்கு அவங்க அனுமதி கேட்டாங்கன்னா உரிய அனுமதி கொடுங்க. எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசு நம்ம அவங்கள எதுக்கு சொல்லலை. இது மாணவர்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தங்கை அனிதாவில் தொடங்கி 40க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்களை நம்ம இழந்திருக்கோம். 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை நம்ம இழந்திருக்கோம். இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்வி உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வெறும் கல்வி உரிமை மட்டும் கிடையாது, இங்கிருந்து பொது சுகாதாரத்தை சீர்குலைக்கிற விஷயம் தான் நீட்டு. அதுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஸோ இந்த போராட்டத்துக்காகவே நீங்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து போராட மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுறவங்கள போராட விட மாட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதுவும் திராவிட கழகம்லாம் பார்த்தீங்கன்னா பரப்புரை பயணம் போனாங்க. அதுக்கே நீங்கள் அனுமதிப்படுத்திருக்கீங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் திடலே பார்த்தீங்கன்னா காவல்துறையை கொண்டு போய் குவிக்கிறீங்க நீட்டுக்கு எதிராக போராடுறவங்களை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.